எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா நேற்று ஊட்டு பொங்கல், இன்றைக்கி மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து பல்வேறு தமிழ் காலத்துலேருந்து இந்த பட்டி பொங்கல் கொண்டாடின்னு வராங்க. ஆடு மாடு விவசாயம் சம்மந்தப்பட்டது. ஆடு மாடு தான் நம்மளுக்கு தெய்வம். ஆடு மாடு தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்றுறதே. அந்த தொழில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிற தொழில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு தான் காப்பாற்றுச்சு நம்மளுக்கு. ஒரு முன்னோர்கள், அந்த காலத்து முன்னோர்கள் ஆடு மாடு, நாட்டு மாடு, இந்த மாதிரி மாடுங்க தான் நம்மளை காப்பாற்றுச்சுங்க. அதை தான் ஒரு பொங்கல், இன்றைக்கி ஒரு பட்டி பொங்கல், மாட்டு பொங்கல்ன்றது அதுதான். மாடை பார்த்திங்கன்னா கழுவி அதை மாடெல்லாம் கழுவி பலூன் கட்டுவாங்க, கலரெல்லாம் பூசி அது ஒரு அழகு பார்க்குவாங்க. இன்றைக்கி அதுதான் பொங்கல் வச்சு படைக்குவாங்க. ஆடு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டுவாங்க. மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு ஒன்று கட்டி மாட்டுக்கு ஊட்டுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி சோறு மாட்டுக்கு அதுக்கு தான் ஊட்டுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா தெய்வமாக நம்ம ஆடு மாடு தான் நம்மளை காப்பாற்றுது. இத்தனைக்கும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பால் நம்மளுக்கு முக்கியமாக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பால் தான். அந்த பால் கொடுக்குற மாடுங்க இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாமி சோறு ஊட்டுவாங்க. நல்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல நாள், எல்லோரும் ஹாப்பியாகுதுங்க. பட்டி பொங்கல் வாழ்த்துக்கள். அது இல்லாத பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு பணங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். கஷ்டங்கும் காசு ஒரு பேப்பர் காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். இன்னும் ஒரு நாள் நிம்மதியாக இருக்கணும், பிடிச்சதை சாப்பிட்டு. பார்த்திங்கன்னா பட்டி பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா கொண்டாடுங்க. ஆடு மாடு பார்த்திங்கன்னா கழுவி நல்லா பூசை போட்டு நல்லா பொட்டு சந்தனம் அழகு பார்த்து அது ஒரு சாமி சோதை ஊட்டுவாங்க. அது அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து அந்த பொங்கல் கொண்டாடின்னு வராங்க. ஏன்னா ஆடு மாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெய்வம் மாதிரி அது இப்படி பண்ணுறாங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா காசு இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும், நிம்மதி தான் நம்மளுக்கு முக்கியம். அதெல்லாம் ஆடு மாடு தொழிலெலாம் நல்ல தொழில். அது இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுங்க ஆட்டு மாட்டுக்கு. அது இல்லாத பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டி பொங்கல் சிறப்பாக நல்லா கொண்டாடணும் எல்லாரும். இன்னும் என்ன சொல்கிறது.